ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து திருப்பி டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ரீசன் என்னென்னா, நம்ம எதுவும் பிரேக்லாம் எடுக்கல, பட் வி கவர்ட் பைத்தன் சீரீஸ், ரைட்? ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸ் கவர் பண்ணாமல் இருந்தோம். பட் நிறைய வியூவர்ஸ் வந்து எங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸ் நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள், பைத்தன் ஒரு பக்கம் இருந்தாலும் டேட்டா இன்ஜினியரிங் எங்களுக்கு முக்கியம், ஏன்னா அதில் தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டேட்டா இன்ஜினியரிங் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னனால we are back to data engineering interview series. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டேட்டா வேலி, the fastest growing edtech company of 2025. And myself, I'm Franklin. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3+ years of experience as a data engineer இருக்கு. ஸோ டேட்டா இன்ஜினியரிங்கில் இருக்கு. ஸோ based on experience, based on my ப்ரொஃபஷனல்ஸோட கம்பைன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சேர்த்து தான் இந்த இன்டர்வியூ சீரீஸ் நாங்கள் வந்து we are doing it. இது ஏதோ ரேண்டமாக பிக் பண்ண கொஸ்டின்ஸோ இல்லை வந்து சீரீஸ் நடத்தணும் அப்படின்றதுக்காலாம் இல்லை, பியூர்லி அவுட் ஆஃப் ஒன் தீம் தான், நாலேஜை நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டாக் நம்ம வந்து வீடியோக்குள்ளால போகலாம். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொட்டீன் தெரியும், கிராப் யுவர் நோட் புக்ஸ், கிராப் அ கப் ஆஃப் காஃபி. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, இல்லை வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ யூ ஆல் ஷுட் பி டயர்ட், ரைட்? ஸோ நல்ல ஒரு காஃபி வாங்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள், சில் பண்ணுங்கள், நல்லா கவனிங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ண வேண்டாம், சரியா? ஜஸ்ட் ஃபார் ஒரு சாலிட் 45 minutes to 1 hour ஃபோக்கஸ்டாக லெட்ஸ் லேர்ன் டேட்டா இன்ஜினியரிங் டுகெதர். ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே இஸ் அவர் 6th பார்ட் ஆஃப் அவர் டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸ். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறனால I'm not going to cover lot of topics. ஸோ பொதுவாக நம்ம வந்து ETL, SQL, பைத்தன், பைஸ்பார்க், டேட்டா மாடலிங் அப்படின்னு நிறைய கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுவோம், ரைட்? பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அல்டிமேட்டாகவே வெறும் சீக்வலும் பைத்தனும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேர்னிங் இன்டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து I will not be bringing you 15 questions, 20 questions ரேண்டமாக, பட் ரேதர் வந்து உங்களுக்கு வந்து 2 பார்ட்டாக வந்து 3 questions, 6 questions, 8 questions கொண்டு வந்தாலும் ரொம்ப நாலேஜ் டெப்த்தாக இருக்கும். ஆல்ரைட், சரி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சீக்வல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹவு டு யூ யூஸ் காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் ரெக்கர்சிவ் queries? காமன் டேபிள் எக்ஸ்பிரஷனாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது வந்து ஒரு டெம்பரரி டேபிள். ஸோ சீக்வலில் நம்ம வந்து ஒரு டெம்பரரி டேபிள் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம டேட்டாவை வந்து ஃபர்தர் கொரிக்கு நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணணும், ரைட்டா? அதுக்கு தான் வந்து நம்ம காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும். பட் ரெக்கர்சிவ்க்காக நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் இன்னைக்கு நம்மளோட கொஸ்டின். ஸோ ரெக்கர்சிவ்னா என்ன? ரெக்கர்சிவ்னா திரும்ப திரும்ப, ஆர் இது வந்து ஒரு லூப்பிங், சரியா? ஒரு லூப் அடிக்கக்கூடிய ஒரு query தான் ரெக்கர்சிவ் query. சரி, ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ரெக்கர்சிவ் queries-ஐ காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ ரெக்கர்சிவ் காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் SQL allow for the execution of a query repeatedly. ஸோ உங்களுக்கு இங்கே கீவேர்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கர்சிவ் query தான். ஸோ உங்களோட query வந்து ரிப்பீட்டடாக லூப் ஆக போகுது. ஸோ தட் இஸ் த கீவேர்ட் ஹியர். ஸோ யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் அ query repeatedly. அண்ட் இதில் வந்து அல்டிமேட்டாக ஒரு ஸ்டெப் என்னென்னா, இதில் அவுட்டர் query இருக்கும்ல, ஸோ ரெஃபரன்சிங் இட்ஸ் அவுட்புட் இன் சப்சீக்வெண்ட் இட்டரேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம query ரன் பண்ணி ஒரு அவுட்புட் வரும்ல, அந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி திரும்ப திரும்ப ஒரு லூப் நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ரெக்கர்சிவ் queries வந்து காமன் டேபிள் எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் பர்டிகுலர்லி யூஸ்ஃபுல் ஃபார் ஹேண்ட்லிங் hierarchical data such as organizational charts or bill of materials and for generating series. ஸோ hierarchical டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருப்பாங்க, ஒரு கம்பெனியில் மேலே ஒரு மேனேஜர் இருப்பார், மேனேஜர் கீழே யார் இருப்பாங்க? ஒரு டீம் லீடர் இருப்பாங்க, டீம் லீடர் கீழே யார் இருப்பாங்க? ஒரு ஜூனியர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதான் பேசிக்காக ஒரு ஹையரார்கிக்கல். இப்போ ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையஸ்ட்டாக யார் இருப்பாங்க? பிரின்சிபல் இருப்பாங்க, பிரின்சிபலுக்கு கீழே ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க, ஹெட் மாஸ்டர் கீழே வந்து ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஸோ ஸ்டாஃப்ஸுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ரைட்டா? அது வந்து ஒரு ஹையரார்கி. ஸோ மேலேருந்து கீழே ஒரு ஃப்ளோ ஆஃப் ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹையரார்கிக்கல் டேட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹையரார்கிக்கல் டேட்டாவில் நம்ம வந்து
ரெக்கர்சிவ் queries யூஸ் பண்ணுவோம் பொதுவாக. சரி, before we jump and see how the coding works, there are few things we need to consider. So first of all என்ன பார்க்க போறோம்னா, ரெக்கர்சிவ் queryயோட ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரைட், ஓகே. ஸோ காமன் டேபிள் எக்ஸ்பிரஷனில் நம்ம ரெக்கர்சிவ் queryயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து ஒரு ஆங்கர் மெம்பர் இருப்பாங்க, and then we will have a recursive member, and then we will have a termination condition. இதுக்கெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக போவோம். பட் ஃபார் நவ் நோ தட் நமக்கு வந்து 3 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. சரியா? ஆங்கர் மெம்பர், ரெக்கர்சிவ் மெம்பர் அண்ட் டெர்மினேஷன் கண்டிஷன். இந்த 3 தான் ஒரு முக்கியமான பார்ட் வந்து ரெக்கர்சிவ் சிடியில். சரி, ஆங்கர் மெம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ்டு ஸ்டேஜில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ஸோ ஆங்கர் மெம்பர் தான் வந்து இனிஷியலி நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு query வேல்யூ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கர்சிவ். ஸோ ஆங்கர் மெம்பர் வந்து இட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் இட் இஸ் நான் ரெக்கர்சிவ் ஆஸ் வெல். ஸோ இதில் தான் வந்து நமக்கு நம்மளோட பேஸ் ரிசல்ட் வந்து ஃபார் த ரெக்கர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெக்கர்ஷனுக்கு வந்து லூப்பிங் ஆகுது. ஸோ இந்த லூப்பிங் ஆகிறதுக்கு ஒரு பேஸ் கண்டிஷன் வேணும்ல, அந்த பேஸ் கண்டிஷன் நம்மளோட ஆங்கர் மெம்பரில் இருக்கக்கூடிய பேஸ் ரிசல்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் முக்கியமாக என்னதான் இது ரெக்கர்சிவ் சிடியில் வந்து இது ஆங்கர் மெம்பராக இருந்தாலும், இது வந்து நம்ம வந்து நம்மளோட சிடியை வந்து டைரெக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணாது. சரியா? ஸோ ஆங்கர் மெம்பர் வந்து நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நான் ரெக்கர்சிவ் பார்ட் அண்ட் இதுதான் வந்து ரெக்கர்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பேஸ் ரிசல்ட் கொடுக்குது. அண்ட் தென் இது வந்து காமன் டேபிள் எக்ஸ்பிரஷனை ரெஃபரன்ஸ் பண்ணாது. ஆல்ரைட், அண்ட் தென் we will see about recursive member. இந்த பார்ட்டில் தான் வந்து நமக்கு வந்து நம்மளோட சிடிஏ வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். ஸோ ரெக்கர்சிவ்ல வந்து we are referencing the query to the CTE, and then இங்கே தான் நம்மளோட இட்டரேட்டிவ் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது, நம்மளோட லூப்பிங் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் பொதுவாக நம்மளோட ரெக்கர்சிவ் மெம்பரில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு ரிலேஷன் டேபிள் கூட நம்ம வந்து ஒரு ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு இட்ரேஷன் நம்ம பிகின் பண்ணணும். இந்த மாதிரி சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த ரெக்கர்சிவ் மெம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும். The recursive member is combined with anchor member using union all. ஸோ நம்ம ரெக்கர்சிவ் மெம்பரில் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குமா, ஏன்னா லூப் ஆகி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம ஆங்கர் மெம்பர் கூட மர்ஜ் பண்ணுறது ஒரு கம்பைன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஆல். ஆனால் யூனியன் ஆல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக யூனியன் யூஸ் பண்ணலாம், இன்டர்செக்ட் யூஸ் பண்ணலாம், எக்ஸெப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? என்னதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்னா கூட யூனியன் ஆல் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஃபார் ரெக்கர்சிவ் சிடிஎஸ். அண்ட் தென் டெர்மினேஷன் கண்டிஷன். ஸோ ஆங்கர் மெம்பர் வந்து நம்மளோட பேஸ் ரிசல்ட் query, பேஸ் ரிசல்ட் ஸ்டோர் பண்ணக்கூடிய செட். ரெக்கர்சிவ் மெம்பர் வந்து நமக்கு வந்து இட்ரேட் பண்ணி ஒரு எக்ஸிக்யூஷன் வேல்யூ நமக்கு கொடுக்கும். அண்ட் தென் ஸோ இங்கே தான் லூப்பிங் நடக்கும், ரைட்? ஸோ இப்போ இந்த ரெக்கர்சிவ் மெம்பரில் நம்ம வந்து ஒரு டெர்மினேஷன் கண்டிஷனை வந்து ஆட் பண்ணணும். எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அந்த லூப்பிங், அதாவது இட்ரேஷன் ஆர் ரிகர்ஷன் வந்து எண்ட் ஆகும். ஸோ அது எண்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து டெர்மினேஷன் கண்டிஷனை ரெக்கர்சிவ் மெம்பர் கூட ஆட் பண்ணுவோம். இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ்வலாக ஒரு வேர் கிளாஸில் வந்து ஒரு லிமிட் செட் பண்ணுவோம். சரியா? அந்த லிமிட் அட்டைன் ஆனோடனே அந்த இட்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகும், ஆர் நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து எண்ட் ஆகும். ஸோ 3 பார்ட்ஸ் என்னது? ஆங்கர் மெம்பர், ரெக்கர்சிவ் மெம்பர் அண்ட் டெர்மினேஷன் கண்டிஷன். ஒரு சாம்பிள் கோட் இங்கே வச்சுருக்கேன். லெட்ஸ் ட்ரை டு பிரேக் இட் டவுன். ஆல்ரைட், சரி. ஸோ யூஸ்வலாக நம்ம சிடியில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? வித் அந்த சிடியோட நேம், ரைட்? பட் ரெக்கர்சிவ்ல நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள், இங்கே ரெக்கர்சிவ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ வித் ரெக்கர்சிவ் இது வந்து நம்மளோட சிடியோட நேம் ஆஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய சிடியோட சின்டாக்ஸ். ஸோ வித் டேபிள் நேம் ஆஸ் வந்து நம்மளோட
சிடியோட எக்ஸ்பிரஷன். சிமிலர்லி ஃபார் ரெக்கர்சிவ்க்கு வந்து நம்ம ரெக்கர்சிவ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணணும். ஸோ பி ஷுர் அபவுட் இட். அண்ட் தென் ப்ராக்கெட் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளால தான் நம்ம வந்து என்ன போடுவோம், நம்மளோட ஆங்கர் மெம்பர் அண்ட் அவர் ரெக்கர்சிவ் மெம்பரை ஆட் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு நம்மளோட ஆங்கர் மெம்பர். ஸோ ஆங்கர் மெம்பரில் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே தான் நம்மளோட பேஸ் வேல்யூ ஸ்பெசிஃபை ஆகிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரெக்கர்சிவ் மெம்பர் வந்து வில் பிகின் டு இட்டரேட். ஸோ இங்கே லூப்பிங் நடக்காது, பட் இந்த ரெக்கர்சிவ் ஸ்பேஸில் தான் நமக்கு வந்து என்னது லூப்பிங் நடக்கும், இட்ரேஷன் நடக்கும். சரி, ஃபஸ்ட்டு நம்மளோட ஆங்கர் மெம்பர் பார்த்தீங்கன்னா ஐம் கிவிங் சம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட், ஐம் செலக்டிங் ஃபியூ காலம்ஸ். அண்ட் தென் இது என்னோட ஒரு டேபிள் இருக்கும்ல, என்னோட ஒரிஜினல் டேபிள் இருக்கும்ல. சரி, அதனால தான் ஐ ஸ்பெசிஃபைட் இட் ஆஸ் இனிஷியல் டேபிள். ஸோ என்னோட ஒரிஜினல் டேபிள் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அண்ட் தென் ஐ எம் ஸ்பெசிஃபைங் சம் இனிஷியல் கண்டிஷன். ஸோ இனிஷியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேர் டிபார்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு நேம் ஃபார் ஹெச்ஆர், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வேர் கண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரான்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம இனிஷியலாக செட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ ஆங்கர் மெம்பர் ரொம்ப ஈஸி. ஆல்ரைட், இப்போ இங்கே யூனியன் ஆல் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் யூனியன் ஆல் நம்ம வந்து யூனியன் யூஸ் பண்ணலாம், இன்டர்செக்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வி கேன் ஆல்சோ யூஸ் எக்ஸெப்ட். ஆனால் நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது யூனியன் ஆல். அதனால தான் நான் இங்கே யூனியன் ஆல் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐ ஹவ் காட் மை ரெக்கர்சிவ் மெம்பர். ஸோ ரெக்கர்சிவ் மெம்பரில் என்ன நடக்கும், நம்மளுடைய ரெக்கர்ஷன் நடக்கும். ஸோ ரெக்கர்ஷன் என்ன, இட்ரேஷன் சொல்லலாம், லூப்னு சொல்லலாம். ஸோ அந்த திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய லூப்பிங் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்மளோட ரெக்கர்சிவ் மெம்பரில் தான் நடக்கும். சரி, இப்போ ரெக்கர்சிவ் மெம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஸ்பெசிஃபைங் அகெயின் த காலம் நேம்ஸ், ரைட். ஆனால் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது, சரியா, என்னன்னு சொல்கிறேன். ஸோ சேம் நம்மளோட காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஃப்ரம் ரெக்கர்சிவ் நேம். அது ஏன் அப்படி போட்டிருக்கேன் நான், ஏன்னா we are referencing to our own recursion table name. ஸோ நம்மளோட ரெக்கர்ஷன் நடக்குது இல்லை, அந்த ரெக்கர்ஷன் நடக்கக்கூடிய டேபிளுக்கு வந்து ஒரு டெம்பரரி நேம் கொடுத்தோம் வயா சிடி. ஸோ சிடியில் ரெக்கர்ஷன் பண்ணுற டேபிளுக்கு ஒரு டெம்பரரி நேம் இருக்குது. இப்போ இந்த ஒரிஜினல் டேபிளில், அதாவது இனிஷியல் ஆங்கர் மெம்பரில் வி ஆக்சஸ் ஒன்லி அவர் ஒரிஜினல் ஆர் இனிஷியல் டேபிள். இப்போ ரெக்கர்சிவ் மெம்பரில் என்ன பண்ணுறேன், ஐ எம் ரெஃபரன்சிங் இட் டு மை அவுட்டர் ஆர் யூ கேன் கால் இட் அஸ் சிடியூ ரெக்கர்சிவ் டேபிள் நேம். ஸோ அந்த டேபிள் நேமை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் இட் ஐ வாண்ட் டு டேக் அ வேல்யூ அண்ட் தென் ஐ எம் கிவிங் அ alias as well, like previous iteration. இப்போ இங்கே பாருங்கள், ஐ எம் ரன்னிங் அ ஜாயின். ஸோ இங்கே ஜாயின் பாருங்கள், another table. ஸோ இட் கேன் பி anything, சரியா. நம்ம வந்து இது ஜாயின் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக காட்டியிருக்கேன், பட் நாட் நெசசரிலி. ஜாயின் another table on previous iterations. ஸோ ப்ரீவியஸ் இட்ரேஷன் எது, நம்மளோட ரெக்கர்சிவ் மெம்பருக்கு இன்னொரு நேம் தான் அது, ரெக்கர்சிவ் டேபிளுக்கு இன்னொரு நேம் தான் அது. ஸோ ப்ரீவியஸ் இட்ரேஷன் டாட் சம் ஐடி இஸ் ஈக்குவல் டு another table டாட் சம் அதர் ஐடி. ஸோ இன்னொரு டேபிள் இருக்கும்ல, அது கூட தான் நம்ம ஜாயின் ரன் பண்ணுறோம். ஸோ சிடியூ ரெக்கர்சிவ் நேமுக்கும் another டேபிளுக்கும் நம்ம வந்து ஜாயின் யூஸ் பண்ணி we are creating a match. and then ஃபைனலாக நம்ம வந்து ஒரு வேர் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணி நம்மளோட இட்ரேஷன் ஆர் ரெக்கர்ஷனை எண்ட் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபைனலி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிடியூ ரெக்கர்சிவ் நேம். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய மொத்த அவுட்புட்டையும் ஃபைனலி வி கேன் டேக் இட் அவுட் இன் அவர் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் இன் தி அவுட்டர் query. சரி, வாட் ஆர் தி கீ கன்சிடரேஷன்ஸ்? ஸோ நம்ம ரெக்கர்சிவ் சிடி பற்றி பார்த்தோம், பட் வாட் ஆர் தி கீ கன்சிடரேஷன்ஸ்? The recursive keyword must be included in the with clause when defining a recursive CTE. ஸோ நம்ம வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், சிடியில் வந்து இது இல்லாமல் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், ரைட். வித் சிடி நேம் ஆஸ் டேஷ் டேஷ்ன்னு சொல்லி நம்ம கோட் போட்டிருப்போம். ரெக்கர்சிவ்ல நம்ம வந்து மேக் ஷூர் தட் யூ மென்ஷன் ரெக்கர்சிவ் சிடி ரெக்கர்சிவ் நேம். ஓகே, அண்ட் தென் the column names and data types in the anchor member and recursive member must match. So நம்ம இங்க கொடுத்திருக்கக்கூடிய column names and இங்க கொடுத்திருக்க column names they must match. All right.
ஸோ மேக் ஷூர் தட் அதோட டேட்டா டைப்ஸ் அண்ட் அந்த காலமோட நேம் ஆர் சேம். And then the recursive member must eventually produce an empty result set to terminate the recursion. ஸோ என்னன்னா, இப்போ நம்ம ரெக்கர்ஷன் நடக்கிறப்ப each time it will generate a value, and each time it generates a value the recursion is going to repeat. But eventually நமக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கணும் at which point our recursion will end based on this termination condition, and this termination condition can be attained when our query returns an empty result. ஸோ ஒரு எம்டி ரிசல்ட் வந்தால் தான் இந்த ரெக்கர்ஷன் வந்து எண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா we might have potential infinite loops. ஸோ அந்த டெர்மினேஷன் கண்டிஷனை நம்ம ப்ராப்பராக ஸ்பெசிஃபை பண்ணலன்னு வைங்க, நம்மளோட லூப்பிங் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சில டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெக்கர்ஷன் டெப்த் வந்து அந்த டிஃபால்ட்டாகவே டேட்டா பேஸில் செட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் இன்ஃபைனைட் லூப்னு சொல்கிறப்ப, இப்போ பைத்தனில் வந்து நம்ம வைல் லூப் இருக்குல்ல, வைல் லூப்பில் நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த வைல் லூப்பை நம்ம எண்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்? வைல் லூப் வந்து கீப் ஆன் ரன்னிங்ல. சிமிலர்லி நம்மளோட ரெக்கர்ஷன்லையும் நம்ம வந்து ஒரு எண்ட் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த வேர் டெர்மினேஷன் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா there is a potential for infinite loop. சரியா? ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஆல்ரைட், ஸோ டு அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்னர் ஜாயின் அண்ட் கிராஸ் ஜாயின். ஜாயின்னா என்ன? ஜாயின்னா நம்ம வந்து ஒரு 2 டேபிள் இருக்கு. ஸோ 2 டேபிளையும் ஏதோ ஒரு மேட்சிங் கண்டிஷன் மூலமா நம்ம வந்து ஒரே டேபிளா ட்ரீட் பண்றது தான் ஜாயின் கண்டிஷன். பட் இப்போ ஜாயின்ஸ்லேயே நமக்கு நிறைய டைப் இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ரைட் ஜாயின் பார்த்துருக்கோம், லெஃப்ட் ஜாயின் பார்த்துருக்கோம், ஃபுல் அவுட்டர் ஜாயின் பார்த்துருக்கோம், இன்னர் ஜாயின் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னர் ஜாயின் அண்ட் கிராஸ் ஜாயினுக்கு என்ன வித்தியாசம். இன்னர் ஜாயின் அண்ட் கிராஸ் ஜாயினுக்கு அல்டிமேட்டா இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த ரெண்டுமே எப்படி அவங்களோட ரோஸை வந்து அவங்க கம்பைன் பண்றாங்க. ஸோ நமக்கு வந்து எத்தனை டேபிள்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் இந்த டேபிள்ஸ் இருக்கிறதுல ஒவ்வொரு டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸும் இன்னொரு டேபிளில் இருக்க வேல்யூஸும் அதை நம்ம எப்படி கம்பைன் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட இன்னர் ஜாயின் அண்ட் கிராஸ் ஜாயின் வந்து டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see about இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா, we combine rows from 2 tables based on a specified join condition. ஸோ இன்னர் ஜாயினில் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து ஒரு 2 டேபிள் இருக்கு. சரியா? இப்போ அந்த டேபிளில் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேபிள்லேயும் வந்து எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு நம்ம வந்து ஒரு காலம் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து ஒரு ஜாயின் கண்டிஷன் கொடுப்போம். ஸோ வேர் எம்ப்ளாயி ஐடி 1 ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள் இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் டேபிள் 2. ஸோ நம்ம வந்து ஒரு மேட்சிங் காலம் வச்சு we combine the table in inner join and it returns rows where there are matching values in the specified columns of both table. ஸோ 2 டேபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் டேபிள் என்கிட்ட 10 ரோஸ் இருக்கு, 2வது டேபிள் என்கிட்ட 5 ரோ இருக்கு. நான் இப்போ இன்னர் ஜாயின் ரன் பண்றேன்னு வைங்க, எனக்கு எல்லா ரோஸும் ரிட்டர்ன் ஆகாது. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கக்கூடிய 5 வேல்யூஸும் செகண்ட் டேபிள் இருக்கக்கூடிய 5 வேல்யூஸும் மேட்ச் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு 5 வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட 10 ரோஸ் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேபிளில் 3 காலம்ஸ் தான் வந்து 3 ரோஸ் தான் வந்து நம்ம செகண்ட் டேபிளில் இருக்க அதில் டிஃபால்ட்டாக 5 ரோஸ் இருக்கு. பட் அதில் 3 வேல்யூஸ் தான் வந்து மேட்ச் ஆகுதுன்னு வைப்போம். அப்போ நமக்கு வந்து மேட்சிங் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் விச் இஸ் 3 rows will be returned and it effectively represents the intersection of the 2 tables based on the join condition. நம்ம கொடுத்துருக்க ஜாயின் கண்டிஷன் படி எது மேட்ச் ஆகுதோ ஆர் இன்டர்செக்ட் ஆகுதோ அது மட்டும்தான் நமக்கு வந்து இன்னர் ஜாயின்ல ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து ஒரு சாம்பிள் query வச்சிருக்கேன் பாருங்க. select staff from employees. ஸோ எனக்கு ஒரு எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்கு அண்ட் தென் ஐ எம் டூயிங் இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயினுக்கு இது வந்து இந்த சின்டாக்ஸ் ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்ம ஜாயின் ஸ்பெசிஃபை பண்ணுவோம், பட் மேக் ஷுர் தட் யூ ஸ்பெசிஃபை இன்னர் ஜாயின். சரியா? இது நார்மல். இப்போ இன்னர் ஜாயின்ன்றப்ப ஐ ஹேவ் டு ஸ்பெசிஃபை இட் இஸ் as இன்னர் ஜாயின். which table it is departments table. ஸோ எம்ப்ளாயீஸ் டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் கூட ஐம் ட்ரைங் டு டூ அ ஜாயின். இது வந்து என்னோட ஜாயின் கண்டிஷன். ஸோ எம்ப்ளாயீஸ் டேபிளில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஐடியும் எனக்கு வந்து மேட்சிங் ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் I do my inner join and it will return only my matching values from both the table. And then we have got cross join. So cross join வந்து மோஸ்டா எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கிராஸ் ஜாயின் வந்து பார்த்தீங்கன்னா
கார்டிசன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி ரோஸ் ஃப்ரம் தி டேபிள்ஸ் இன்வால்வ் அதோட ஒரு வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வாட் டு ஐ மீன் பை கார்டீசியன் ப்ராடக்ட்? ஸோ சம்டைம்ஸ் கிராஸ் ஜாயினை வந்து கார்டீசியன் ஜாயின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, நம்ம இதெல்லாம் கவர் பண்ணலையே, ஏதோ புதுசாக கேட்குறாங்களே அப்படின்ட்டு. கிராஸ் ஜாயின் இன் அதர் வேர்ட்ஸ் இஸ் அ கார்டிசன் ஜாயின். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா it produces a cartesian product. Cartesian productனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், then you will understand it better. It combines, so இதோட ஃபங்க்ஷனாலிட்டி பாருங்க, combines every row from the first table with every row from the second table regardless of any matching values. இப்போ இன்னர் ஜாயின்ல வந்து பாத்தீங்கன்னா only when there is a matching value between two different table we get a result, right? இப்போ for example first tableல ABC இருக்கு, second tableல வெறும் A யும் C யும் இருக்குன்னா the matching result is A and C from both the table. so அதான் நம்மளோட query output. ஆனா cross joinல வந்து பாத்தீங்கன்னா for example எனக்கு ABC ன்னு first tableல இருக்கு, AB வந்து second tableல இருக்கு. இப்போ இதோட cartesian product எப்படி இருக்கும்னா A from the first table, A from the second table, B from the first table, A from the second table, C from the first table, A from the second table, and then again B from the first table, A from the second table, B from the first table, B from the second table, C from the first table, A from the second table, B from the first table, sorry, C from the first table and B from the second table. so என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ரோஸும் செகண்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ரோஸும் கம்பைன் பண்ணி என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லா அவுட்கமும் வரக்கூடியதான் கிராஸ் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின்ல மேட்ச் இருக்கணும், கிராஸ் ஜாயின்ல மேட்ச் இருக்காது. பட் இதெல்லாம் கம்பைன் பண்ணி என்னென்ன வேல்யூ வருமோ ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் அது எல்லாமே நமக்கு வந்து நம்மளோட கிராஸ் ஜாயின்ல ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த ஃபர்ஸ்ட் டேபிள் ஹேஸ் A rows and the second table has B rows, the result will be A star B. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்து எனக்கு வந்து சாரி ஃபர்ஸ்ட் டேபிளில் எனக்கு வந்து 4 rows இருக்குன்னு வச்சுப்போம். செகண்ட் டேபிளில் எனக்கு வந்து 3 rows தான் இருக்குது டோட்டல் கவுண்ட். இப்போ என்னோட பை ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 12 row கிடைக்கும், சரியா? ஸோ இட் இஸ் சிமிலர் டு அ மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ எனக்கு எத்தனை வேல்யூ வேணா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 rows இருக்கலாம் ஃபர்ஸ்ட் டேபிளில், செகண்ட் டேபிளில் எனக்கு வந்து ஒரு 20 rows இருக்கலாம். அப்போ 20 into 10 எனக்கு 200 rows ஜென்ரேட் ஆகும். ஏன் 200 rows? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ரோஸ்க்கும் செகண்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ரோஸ்க்கும் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னென்னவோ எல்லா அவுட்கமும் எனக்கு வந்து ஜெனரேட் ஆகும். அண்ட் முக்கியமா இப்போ இன்னர் ஜாயின்ல வந்து பாத்தீங்கன்னா we had an important on condition. ஸோ ஆன் கண்டிஷன்ல தான் வந்து என்னது நம்மளோட மேட்சிங் காலம் ஃப்ரம் போத் த டேபிள வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். பட் கிராஸ் ஜாயின் பொறுத்த வரைக்கும் we don't have to mention on clause. ஏன்னா மேட்ச் ஆகிறதுக்கு நமக்கு கண்டிஷனே தேவையில்லை. ஏன்னா கிராஸ் ஜாயின் will anyway give you the Cartesian productல. Cartesian productனா என்ன? all possible outcomes from your cross join. alright, இப்போ இந்த டேபிள் பார்க்கலாம். இங்க பாருங்க, I got a table score. இங்க ஒரு டேபிள் இருக்கு called colors. so color tableல வந்து ரெண்டு கலர் இருக்கு, red and blue. and then I have got size table. size tableல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா small, medium, large, extra large அப்படின்னு சொல்லிட்டு 4 சைஸ் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதோட இதுல வந்து 2 rows, கலர்ஸ் டேபிள்ல 2 row இருக்கு, சைஸ் டேபிள்ல 4 row இருக்கு. அப்போ 2 into 4 we'll get 8 rows. இப்போ இங்க பாருங்க, அவுட்கம் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 8 rows இருக்கா? இப்போ இந்த 8 rows எப்படி வந்துச்சு? ரெட் கலர் ஸ்மால் சைஸ், ப்ளூ கலர் ஸ்மால் சைஸ், ரெட் கலர் மீடியம் சைஸ், blue color medium size, red color large size, blue color large size, red color extra large, blue color extra large. ஸோ எல்லா வேல்யூஸோடையும் பாசிபிள் அவுட்கம் நமக்கு வந்து ஒரு கார்டிசன் ஜாயின் கொடுக்கும். கார்டிசன் ஜாயின் ஆர் கிராஸ் ஜாயின், கார்டிசன் ப்ராடக்ட். ஆல்ரைட், ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாமே வரக்கூடியதான் நம்மளோட கார்டிசன் ஜாயின். இது சிம்பிளான ஒரு சாம்பிள் சின்டாக்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ அபவ் டேபிள்ல இருக்கு, நான் இது வந்து ஒரு கார்டிசன் ஜாயின் ரன் பண்ணணும்னா ஐம் யூசிங் செலக்ட் ஃபங்க்ஷன், தென் ஐம் choosing my table. so first வந்து color table choose பண்றேன், and then முக்கியமா இங்க வந்து நான் cross join அப்படின்னு மென்ஷன் பண்றேன். inner joinக்கு நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம்? inner join மென்ஷன் பண்ணோம். and then we'll have on clause, கீழ வந்து on clause இருக்கும். எதுக்கு? for our inner join. but cross joinல நமக்கு வந்து on clause கிடையாது. then to our third question, what is indexing and how does it benefit the performance? so indexing technique வந்து டேட்டா பேஸ்ல ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி நெசசரி. ஏன்னா இட் ஹெல்ப்ஸ் வித் தி query performance.
ஸோ டேட்டா பேஸை வந்து ஒரு ஆப்டிமைஸ் பண்ணணும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா we have to use indexing strategy. So indexing in databases is a technique that significantly improves the speed of data retrieval. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறப்ப என்ன பண்ணுது, இட் கிவ்ஸ் அ ஸ்பீடி ரிட்ரைவல் ஆஃப் அவர் டேட்டா. சரி ப்ரோ, அது எப்படி இண்டெக்ஸிங் பண்ணால் நம்மளோட டேட்டாவை ஃபாஸ்ட் ரிட்ரைவல் பண்ணுது அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஒர்க்ஸ் பை கிரியேட்டிங் அ செப்பரேட் sorted data structure that allows the database to quickly locate specific data rows without having to scan the entire table. ஸோ இண்டெக்ஸிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஒரு செப்பரேட்டாக ஒரு சார்ட்டட் டேட்டா ஸ்ட்ரக்சரை அது வந்து கிரியேட் பண்ணுது. இப்போ நான் query ரன் பண்ணுறேன்னு வைங்க, இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் த ஃபுல் டேபிள் ஸ்கேன், இந்த இண்டெக்ஸிங்கில் இருக்கக்கூடிய வேல்யூஸை அது வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும். ஓகே, should I scan it or is the value present or is the value not present? இதெல்லாமே வந்து indexingல வந்து we can try to get an idea. And this is analogous to using an index in book to find specific information without reading every page. ஸோ இண்டெக்ஸ் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸில் காலேஜ் புக்ஸ்லலாம் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கில் வந்து 500 பேஜஸ் இருக்குன்னு வைங்க, எனக்கு 500 பேஜஸில் போய் நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு புக் இருக்குது, ஒரு 20 சாப்டர்ஸ் இருக்குது, நான் இப்போ பைத்தன் அப்படின்ற ஒரு சாப்டர் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு பேஜாக வந்து லைக் என்னது ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தேன்னு வைங்க, அந்த பைத்தன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 450th பேஜில் இருக்குன்னு வைங்க, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை. அப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸில் நம்ம பார்ப்போம் இந்த சாப்டர் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது, பைத்தன் சாப்டர் வந்து அதோட பேஜ் நம்பர் என்ன, ஈஸியாக வந்து வி யூஸ் இண்டெக்ஸ், ரைட்? இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட வேல்யூஸை அதாவது பேஜ் நம்பரை கண்டுபிடிப்போம். சிமிலர்லி இன் டேட்டா பேஸ் கான்டெக்ஸ்ட் ஆர் சீக்வல் கான்டெக்ஸ்ட் நம்ம வந்து இண்டெக்ஸிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட டேட்டாக்கு ஒரு சார்ட்டட் டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுது. இதன் மூலமா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம தேடக்கூடிய டேட்டா ரோஸோட வேல்யூவை ஈஸியாக ரிட்ரைவ் பண்ண முடியும் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் அ ஃபுல் டேபிள் ஸ்கேன். இது எப்படி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் பை டெஃபினேஷன் we'll have a look on it. Faster data retrieval. By using an index, the database can quickly navigate to the relevant data, drastically reducing the time needed to find specific information compared to a full table scan. ஸோ இப்போ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நான் பைத்தன்ற ஒரு சாப்டர் வந்து ஒரு புக்கில் படிக்கணும்னா நான் ஒவ்வொரு பேஜாக தள்ளிட்டு போகிறதுக்கு பதிலாக இஃப் ஐ ஹேட் அ லுக் ஆன் தி இண்டெக்ஸில் வந்து எனக்கு கிளியராக போட்டுரும் பைத்தன் த வேல்யூ தட் யூர் லுக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேல்யூ தேடுறீங்கன்னா அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஈஸியாக கிடச்சிரும். therefore I'm going to have a faster data retrieval ஏன்னா I'm not performing full table scan. சரி, improved query performance அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பை ஆக்சஸிங் த இண்டெக்ஸ் நம்ம வந்து ஃபுல் டேபிள் ஸ்கேன் பண்ணாமல் பர்டிகுலராக நம்ம என்ன வேல்யூ தேடுறோமோ அதை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இது வந்து ஸ்பெஷலி எப்படி வந்து காம்ப்ளெக்ஸ் queryக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து லார்ஜ் டேட்டா செட் இருக்குது, சரியா? இப்போ லார்ஜ் டேட்டா செட் இருக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு டேபிள் வந்து 2 GBன்னு வச்சுப்போம். இப்போ என்கிட்ட வந்து 2 டேபிள் இருக்குது, சரியா? எனக்கு 2 டேபிள் இருக்குது, 2 டேபிளில் வந்து இப்போ ரெண்டுமே 2 GB சைஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ ஆஸ் அ ஹோல் ஐ நீட் டு ஸ்கேன் 4 GB சைஸ் ஆஃப் டேட்டா, கரெக்டா? ஆனால் இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோன்னு இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டான டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்குமா? இப்போ இது கிரியேட் ஆயிருக்கனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஆக்சஸ் பண்ணுறப்ப நோ மேட்டர் ஹவு அவர் query இஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர் நோ மேட்டர் ஹவு அவர் டேட்டா செட் இஸ் லார்ஜ், இது வந்து நம்ம ரிட்ரைவல் ஆப்ஷனை வந்து ஈஸியாக்கி கொடுக்குது. ஆஸ் யூ ஹவ் சீன் ஏர்லியர், இதான் மெயின் பாயிண்ட் நமக்கு, ஃபாஸ்ட் டேட்டா ரிட்ரைவல் பை ஹவு பை கிரியேட்டிங் இண்டெக்ஸ். ஸோ நம்மளோட டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட query பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் தென் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ணுறோம். And because it is retrieving the data faster, we are having improved query performance. Then ultimately, where does it lead to? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it reduces the resource usage. How does it help with the reduced resource usage? இப்போ நான் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்கேன் பண்ணணும்னு வைங்க, ஒரு ஃபுல் டேபிள் ஸ்கேன் பண்ணுறப்ப the amount of resources I need to spend, in other words, the amount of CPU or the amount of input and output usage, இது வந்து எனக்கு ரொம்ப ஹையராக இருக்கும், which is going to lead to a more responsive
which is going to give us an inefficient work system, ரைட்டா? நிறையா சிபியும் நிறைய இன்புட் அவுட்புட்டும் யூஸ் பண்ணுன்னா என்னோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தானே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஃபோனில் இப்போ இருக்கோம், நம்ம இப்போ வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம். வாட் ஹேப்பன்ஸ் டு அவர் ரேம்? அப்போ ரேமோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 6 GB ரேம்னு நம்ம மொபைலில் இருக்கும். இப்போ 6 GB ரேமை நான் அட் டைமில் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ என்னோடய ஃபோன் வந்து லேக் ஆகும். என்னோட டச் ஸ்க்ரீன் வந்து நான் இப்போ கீபோர்டில் டைப்பிங் பண்ணேன்னா இட்ஸ் ஸ்லோவாக இன்புட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக டேபிள் ஸ்கேன் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் நடக்கும், சரியா? பட் சின்ஸ் வி ஆர் யூஸிங் இண்டெக்ஸிங், நமக்கு வந்து டேரெக்டாக டேட்டா ஃபெச் பண்ணுறோம். ஸோ ஹென்ஸ் வி ஆர் அவாய்டிங் ஃபுல் டேபிள் ஸ்கேன் and therefore increasing our query performance. Also, we are making sure that we are using reduced resource usage. And then it helps us with the enhanced scalability. So enhanced scalability na enna solla varana, நம்மளோட டேட்டா பேஸில் வேல்யூஸ் வந்து அதிகமாகிட்டே போகும், ரைட்? ஏன்னா ஒவ்வொரு நாளுமே டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். டிரான்சாக்ஷன் நடக்கிறப்ப ஒவ்வொரு நாளுமே நம்மளோட டேட்டா பேஸோட சைஸ் ஆர் நம்மளோட டேபிள் சைஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்மளோட டேட்டா பேஸ் சைஸ் அதிகமானாலும் பிகாஸ் வி ஆர் யூசிங் இண்டெக்ஸிங் நம்மளால ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸை அட்டைன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் வி ஆர் நாட் டூயிங் ஃபுல் டேபிள் ஸ்கேன், சரியா? என்னதான் நம்மளோட டேபிள்ஸ் பெருசானாலும், என்னதான் நம்மளோட டேட்டா பேஸ் சைஸ் பெருசானாலும், என்னதான் நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 2 GB இருக்குது, 10 GB வந்து க்ரோ ஆகிடுது. பட் ஸ்டில் நீங்கள் என்ன தான் உங்களோட டேபிள் சைஸ் க்ரோ ஆனாலும் இண்டெக்ஸிங்கோட ஸ்ட்ராட்டஜி சேம் தான். ஐ எம் கோயிங் டு ஹோல்ட் அன் இண்டெக்ஸ் வேல்யூ ஃபார் யுவர் வேல்யூ, சரியா? நீ தேடுற வேல்யூக்கு நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வச்சிருக்கேன். ஸோ ஆஸ் லாங் அஸ் யூ வாண்ட் டு ரன் அ query and you are trying to find a value, என்கிட்ட வந்து ஐ ஹாவ் தி இண்டிகேட்டர்ஸ், ஐ ஹாவ் தி பாயிண்டர்ஸ். ஸோ நீ வந்து ஃபுல் டேபிளை நீ வந்து ரன் பண்ண வேண்டாம். தேர்ஃபோர் நம்மளோட ஸ்கேலபிலிட்டி இது வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஆல்ரைட், அண்ட் நவ் ஸோ இண்டெக்ஸிங் பற்றி பார்த்துட்டோம். நவ் டு அவர் பைத்தன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் இன் ப்ராசஸிங் ஸ்ட்ரீமிங் டேட்டா பைப்லைன்ஸ்? ஸோ ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து மெமரி எஃபிஷியன்ட் அண்ட் லேசி எவாலுவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. I will talk about all this detailing, but first நம்ம definition பார்த்தலாம். Generators play a crucial role in processing streaming data pipelines by enabling memory efficient and lazy evaluation of data streams. They allow for processing data on demand, one item at a time, rather than loading entire data sets into memory. This is particularly useful when dealing with large or infinite data streams, where storing everything at once would be impractical or impossible. Memory efficient iteration using yield. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் டேட்டா பைப்லைன் வச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ரீமிங் டேட்டா பைப்லைனில் நான் முக்கியமாக ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் வந்து பைத்தன் கோடு வந்து ரன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 GB டேட்டா ஃபைல் இருக்குது, சரியா? நீங்கள் வந்து இன்னொரு டேபிள் கூட ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ இட் பிகம்ஸ் 4 GBன்னு வச்சுப்போம். 2 GB ஃபைல். ஸோ ஆஸ் அ ஹோல் இட்ஸ் a 4 GB டேபிள் சைஸ். நீங்கள் query ரன் பண்ணுறப்ப when your Python cannot handle it or when your system cannot handle it, அப்போ வந்து நம்மளோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாகும், நம்மளோட ப்ராசஸிங் ஸ்பீடு ரொம்ப கம்மியாகும். சம்டைம்ஸ் நம்மளோட சிஸ்டம் வந்து அப்படியே டெட்லாக் ஆன மாதிரி ஆகிடும், அப்படியே பாஸ் ஆகிடும், அதால் வந்து ப்ராசஸே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வாட் we can do அப்படின்னு கேட்டிங்கன்னா, we can use generators which will help us with a large quantity of streaming data that is coming in our pipeline. So நான் வந்து ஒரு முக்கியமான 2 வார்த்தை சொன்னேன், enabling memory efficient. So instead of என்னோட மொத்த டேபிளே நான் வந்து மெமரியில் லோட் பண்ணி அது மொத்தமாக டெட்லாக் ஆகி என்னோட சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகி ப்ராசஸிங் ஸ்பீடு குறைஞ்சு எனக்கு வந்து இன்னெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக இது வந்து எனக்கு வந்து மெமரி எஃபிஷியண்ட்டாக கொடுக்குது. மெமரி எஃபிஷியன்சி எப்படி கொடுக்குது? we will talk about it. பட் ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, மெமரி எஃபிஷியன்சி இஷ்யூக்கு வந்து நம்ம ஜென்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் லேசி எவாலுவேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ். ஸோ லேசி எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் டேட்டா இருக்குது, நீங்கள் வந்து மல்டிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்கள் டேபிளில் வைக்கிறீங்க, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காலம் நேமை வந்து நீங்கள் ரீடிஃபைன் பண்ணுறீங்க, ஒரு டேட்டா ஃபார்மேட்டை நீங்கள் மாற்றுறீங்க, அப்புறம் டேட்டோட ஃபார்மேட்டை நீங்கள் மாற்றுறீங்க, நியூ காலம்ஸை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ணுறீங்க. ஸோ லேசி எவாலுவேஷனில் என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து கால் பண்ண உடனே,
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோட் எழுதின உடனே உங்கள் கோடு மொத்தமாக ரன் ஆயிடுச்சுன்னு வைங்க, you're again going to have the same issue. So you're going to have again processing issue. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் ஒரே டைமில் கால் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? நீங்கள் ஒரு ஃபைலை லோட் பண்ணும்போதே ஒரு ஃபுல் ஃபைலை நீங்கள் லோட் பண்ணாலே உங்களுக்கு மெமரி எஃபிஷியன்சி இஷ்யூ வருது. நீங்கள் வந்து மல்டிபிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வேறு அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ அது ப்ராப்ளமேட்டிக் தானே. ஸோ இது வந்து லேசி எவாலுவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ லேசி எவாலுவேஷன் என்னென்னா ஒன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அட் அ டைம். ஸோ நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்ன தான் உங்களை வந்து பைப்லைனில் நீங்கள் கொடுத்தாலும் ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக ரன் ஆகும். அண்ட் ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஆப்டிமைஸ்டு. ஸோ ஆப்டிமைஸ்டு பாத்வே போய் என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், என்னென்ன ஃபில்டரிங், என்னென்ன ஜாயின்ஸ் நடக்கணுமோ இதெல்லாம் எவாலுவேட் ஆகி ஸ்லோவாக உங்களுக்கு வந்து எது எஃபிஷியண்ட்டோ அந்த மெத்தட் தான் வந்து ரன் ஆகணும். திஸ் இஸ் அ வெரி மெமரி எஃபிஷியன்ட் அண்ட் லேசி எவாலுவேட்டிங் ஒரு ப்ராசஸ் தான். ஸோ மேக் ஷுர் தட் யூ யூஸ் ஜெனரேட்டர்ஸ் இன் யுவர் ப்ராசஸிங் ஸ்ட்ரீம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த சினாரியோவில் யூஸ் பண்ணப்படும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஹேவிங் அ லார்ஜ் டேட்டா செட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீமிங்கில் வந்து யூ கேனாட் சே தட் எனக்கு இப்போ வந்து இத்தனை எம்பி சைஸ் வரும், அடுத்த டக்குன்னு வந்து எனக்கு வந்து 100 MB வரும், ஃபியூ எம்பிஸ்லேருந்து மல்டிபிள் எம்பிஸ். ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் அ சினாரியோ வேர் யூ கேனாட் டிஃபைன் வாட் இஸ் யுவர் இன்புட் குவான்டிட்டி. இப்போ இந்த டைமில் நான் வந்து ஜெனரேட்டர்ஸ் வச்சுருந்தேன்னா நோ மேட்டர் வாட் த குவான்டிட்டி ஆஃப் டேட்டா இஸ் கம்மிங் த்ரூ மை ஸ்ட்ரீம், எவ்வளோ தான் வந்தாலும் என்னோட ஜெனரேட்டர்ஸ் வந்து 1 by 1 தான் ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஒரு ஐட்டம் அட் அ டைம். ஸோ தட் இஸ் ஹவு மை ஜெனரேட்டர்ஸ் ஒர்க் rather than loading all my entire data set. ஸோ இது நம்ம எப்படி மெமரி எஃபிஷியன்ட் இட்ரேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு we use a keyword called yield. ஸோ yield யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஜெனரேட்டர்ஸை வந்து நம்மளோட ப்ராசஸிங் ஸ்ட்ரீமிங் டேட்டா பைப்லைன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். Let's have a detailed breakdown. Okay, talking about memory efficiency, I just explained, but still it's okay, I'll explain it. So generators produce values one at a time using the yield keyword rather than storing them all in a list or other data structure. This minimizes memory usage, especially when working with massive data sets or continuous data streams. So இப்போ தான் சொன்னேன், எல்லா உங்களோட வேல்யூவையும் வந்து ஒரே டைமில் மெமரியில் லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஈல்டு கீவேர்டு யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஒன் ஐட்டம் அட் அ டைம் ஆர் ஒன் காலம் ஆர் ஒன் ரோ அட் அ டைம். ஸோ ஒன்றா ப்ராசஸ் பண்ணி ரைட் பண்ணும், ஒன்றா ப்ராசஸ் பண்ணும், ரைட் பண்ணும். ஸோ ரீட் பண்ணும், மெமரியில் லோட் பண்ணும், ரைட் பண்ணும். ஸோ அது முடிஞ்ச உடனே ஒன்லி வென் இட் இஸ் டன், வென் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் த ப்ராசஸிங் இஸ் டன், then it loads the next item. And then lazy evaluation. Generators only compute the next value in the sequence when it's requested by the next stage of the pipeline. This means that if a particular value isn't needed, it's never calculated, saving processing time and resources. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இப்போ yield keyword யூஸ் பண்றேன். ஓகே, லேசி எவாலுவேஷன்ல என்ன நடக்குதுன்னா, எனக்கு என்னோட ஃபர்தர் ஸ்டெப்ல எனக்கு வந்து சர்டன் அவுட்புட் எனக்கு தேவைப்படுது, சரியா? ஆனால் தேர் ஆர் சான்சஸ் தட் எனக்கு தேவைப்படாத அன்னெசரி அவுட்புட்ஸும் என்னோட கோடில் வந்து அவுட்புட்டாக எனக்கு கிடைக்கும். இன் தேட் டைம் லேசி எவாலுவேஷன் வந்து ஒரு பிளான் கிரியேட் பண்ணி எது தேவையோ அதை மட்டும்தான் அது வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ எல்லா வேல்யூவும் ஸோ மெமரி எஃபிஷியன்சியில் ஒன் ஐட்டம் அட் அ டைம். லேசி எவாலுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வேல்யூ தேவையோ அது மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணப்படும், சரியா? Therefore saving our processing time and resources. ஏன்னா தேவையில்லாதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறோம்ல, தேவையில்லாத ஐட்டத்தை நான் அவாய்ட் பண்ணுறேன்னா என்னோட ப்ராசஸிங் டைம் அதிகமாக தானே இருக்கும். ஸோ ப்ராசஸிங் டைம் சேவ் ஆகும் அண்ட் ஐம் சேவிங் மை ரிசோர்ஸஸ் ஆஸ் வெல். அண்ட் தென் தேர்ட் பிரேக் டவுன், கம்போசபிலிட்டி அண்ட் மாடுலாரிட்டி. ஸோ ஜெனரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஒரு காம்பினேஷனல் ஃபங்க்ஷன் இல்லை செயினிங் ஃபங்க்ஷன், நம்மளோட காம்ப்ளெக்ஸ் டேட்டா இருக்குல்ல, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஒர்க் ஃப்ளோவில் நமக்கு வந்து ஈஸியாக கம்பைன் பண்ணி செயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பைப்லைன் பில்ட் பண்ணுறேன், அந்த பைப்லைனில் மல்டிபிள் ப்ராசஸிங் ஸ்டெப் இருக்குது அப்படின்னா
ஜெனரேட்டர்ஸ் வந்து ஈஸியாக அதை கம்பைன் பண்ணுறதுக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் தென் டாக்கிங் அபவுட் ரீடபிலிட்டி, generator-based pipelines can be more readable and easier to understand than traditional imperative data processing code, especially when dealing with complex logic. ஸோ ஜெனரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக எழுதக்கூடிய நார்மல் கோடை விட ஜெனரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட கோடோட ரீடபிலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்? இட் இஸ் வெரி மெமரி எஃபிஷியன்ட், இட் ஹெல்ப்ஸ் வித் லேசி எவாலுவேஷன், it helps with composability and modularity and readability as well. For example, நான் வந்து ஒரு ஹியூஜ் லாக் ஃபைலை நான் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து மொத்த ஃபைலையும் என் மெமரியில் லோட் பண்ணி என்னோட பெர்ஃபார்மன்ஸை லோவர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லைன் பை லைன் ரீட் பண்ணேன்னா என்னோட ப்ராசஸிங் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் ஐ எம் ரன்னிங் அண்ட் மெமரி எஃபிஷியன்ட் கோட் as well. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், I'm defining a function called read log files, then I'm defining a file path. So file path is another argument. So with open file path or என்றது read. So read mode வந்து activate பண்றேன். as f வந்து என்னோட alias. So இப்போ இதான் வந்து என்னோட முக்கியமான generator. So for line in f, so ஒவ்வொரு இந்த ஃபைல் தானே, இந்த ஃபைல் தான் ஓப்பன் பண்றேன். ஸோ அந்த ஃபைல் நேமோட வந்து f, ஓப்பன் பண்ண ஃபைல் எஃப்ஐ வந்து லைன் பை லைனாக ரீட் பண்ணணும். அண்ட் நவ் ஐ எம் யூஸிங் ஈல்டு கீவேர்ட் அண்ட் தென் ஐ எம் சேயிங் ஒவ்வொரு லைனாக எனக்கு ஸ்ட்ரிப் பண்ணி ஐ வாண்ட் யூ டு ப்ராசஸ் இட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஜெனரேட்டர் கோட். அண்ட் தென் இப்போ யூசேஜ் பார்க்கலாமா? இப்போ அதை எப்படி யூசேஜ் பண்ணுறது? நம்ம இப்போ நான் வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், லாக் லைன்ஸ், அண்ட் தென் ஐ எம் காலிங் த ஃபங்க்ஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஃபைல் நேம். ஃபார் my log file.txt ஃபைலுக்கு வந்து ஐ எம் காலிங் a read log lines. ஸோ இப்போ என்ன நடக்கும்? my log file text வந்து இங்கே வந்து it opens as a f, right? and then இப்போ line and log linesனா எனக்கு வந்து என்னோட லாக் ஃபைல் இருக்கா, லாக் ஃபைல் வந்து மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு டெம்பரரி லைன்ஸ்க்கும் ஐ எம் கிவிங் a name called line. சரியா? my line in log lines. so log line தான் என்னோட ஆப்ஜெக்ட் நேம். so read log என்னோட log lines variable வந்து it assigns to a read object, so which is reading the log lines from this particular file path. so for line in log line, so over line I want you to read, and then I'm processing each line by print line function. so இங்க வந்து yield generator யூஸ் பண்றேன். so instead of loading or piling up my entire memory, overline இது வந்து process பண்ணும். Therefore, this approach allows you to process the log file without loading the entire file into memory, making it suitable for very large files. Furthermore, you can easily add more generator functions to the pipeline to perform further processing such as filtering, transforming, or analyzing data. So, lazy evaluation பார்த்தோம்ல. So, lazy evaluationல ஒவ்வொரு ஸ்டெப்பும் only what is needed and required for the further step will be implemented, and therefore instead of loading our entire memory with files, it only process what is required. ஸோ ஒருத்தவங்க வந்து ஈல்டு எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஈல்டு தான் வந்து நம்ம ஜென்ரேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட். சரியா? எனக்கு வந்து மெமரி எஃபிஷியன்ட் இட்ரேஷன் வேணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ நான் ஈல்டு யூஸ் பண்ணாமல் இந்த கோட் நான் ரன் பண்ணுறேன்னு வைங்க. இது வந்து நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் பைத்தன் கோடிங் தானே. ஸோ ஃபார் லைன் இன் லைன் இப்போ நான் அப்படி ரன் பண்ணேன்னா இட் இஸ் கோயிங் டு ரன் ஒவ்வொரு லைனாக தான் ப்ராசஸ் பண்ண போகுது, ரைட்? இப்போ நான் யூஸ் பண்ணுறப்ப தான் இந்த ஈல்டு கீவேர்டு யூஸ் பண்ணேன்னா, ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு கீவேர்ட். ஸோ ஈல்டுக்கு வந்து மச் மோர் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. So it's a keyword that you need to use within the generator to make your code very efficient. All right? And then okay, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் in our traditional coding, இப்போ ட்ரெடிஷ்னல் கோடிங்கில் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐ வாண்ட் டு கெட் சம்திங் அவுட் ஆஃப் ஹியர். எனக்கு வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எனக்கு ரீட் பண்ணி எனக்கு ஏதோ ரிட்டர்ன் பண்ணணும்.
அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ட்ரெடிஷ்னல் கோடிங்கில்? we use the keyword called return, ரைட்? இப்போ ரிட்டர்ன் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? எனக்கு வந்து அதில் இருக்க எல்லா வேல்யூமே வந்து ரிட்டர்ன் ஆகும். கரெக்டாக என்ன கோட் ரன் பண்ணுமோ அதோட வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். சிமிலர் தான் ஈல்டுமே வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும், பட் இட் இனிஷியலைசஸ் அவர் ஜெனரேட்டர். சரியா? ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈல்டுன்ற ஒரு கீவேர்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அண்ட் தென் எஸ், வெரி குட், கரெக்ட். என்எஸ் கிரியேஷன்ஸ் ரிட்டர்ன் தான் நம்ம வந்து பொதுவாக ட்ரெடிஷ்னல் கோடிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈல்டு கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அவுட்புட் வந்துருச்சா, இட் பாசஸ் இட். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு தென் இட் கோஸ் அகெயின் த்ரூ த லூப், இட் பாசஸ் இட். எனக்கு அந்த அவுட்புட் ஒவ்வொரு வாட்டி கிடைக்கும்ல. ஸோ ஈச் டைம் இட் கம்ஸ் அவுட், இட் பாசஸ் த எக்ஸிக்யூஷன். எனக்கு கடைசியாக ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை ஞாபகம் வச்சுட்டு இட் லூப்ஸ் அகைன் அண்ட் அகைன். சரியா? தேர்ஃபோர் இட் இஸ் மெமரி எஃபிஷியன்ட். ஏன்னா மொத்த ஃபைலும் நமக்கு லோட் ஆகலை, நம்ம எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணி லோட் ஆகுதுல்ல, அப்போ அது வந்து நமக்கு வந்து பெனிஃபிஷியல் தானே. ஸோ தேர்ஃபோர் we are making sure we run a memory efficient code. And then how would you handle exceptions in Python ETL workflow and ensure the pipeline doesn't break? So first things first, how do you handle exceptions in Python? சரியா? ஏன் நம்ம வந்து எக்ஸப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் நான் என்னோட எக்ஸப்ஷன்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் கான்டெக்ட்ல எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் அன் அன்யூஷுவல் கைண்ட் ஆஃப் எரர். இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பைப்லைனில் நடக்கக்கூடிய எரரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சரியா? இப்போ இதை ஹேண்டில் பண்ணாட்டி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு, இட் வில் பிரேக் அவர் பைப்லைன். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பைத்தன் கோட் ரன் பண்ணுறீங்க. இப்போ கோட் ரன் பண்ணிட்டு அதில் ஒரு எரர் இருக்குன்னா உங்களோட மொத்த கோடும் வந்து பிரேக் ஆகுதுல்ல. சிமிலர்லி நம்ம வந்து நம்மளோட பைப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வி ரைட் அ காம்ப்ளெக்ஸ் கோட். ஸோ இப்போ ETL எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, வி ரைட் அ கோட் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன், வி ரைட் ஃபியூ கோட்ஸ் ஃபார் அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வி ரைட் ஃபியூ லைன்ஸ் ஃபார் அவர் லோடிங். ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். முக்கியமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுவோம். இங்கே எங்கேயோ ஒரு எரர் ஆயிடுச்சுன்னு வைங்க, மொத்த பைப்லைனுமே பிரேக் ஆயிரும். அப்போ இந்த பிரேக் ஆகிறத நம்ம எப்படி தடுக்கிறது? அதுக்காக தான் நம்ம வந்து we need to handle the errors or we need to handle the exceptions. So by definition, handling exceptions in Python ETL work is crucial to ensure pipeline stability and data integrity. So உங்க pipeline break ஆகாம இருக்கணும், ஸ்டேபிளா கன்சிஸ்டண்டா உங்க pipeline work ஆகணும்னா you need to handle the exceptions. So there are different strategies to handle your exceptions or errors in your Python. ஃபர்ஸ்ட் திங், நம்ம இந்த கான்செப்ட் வந்து ஏற்கனவே நான் வந்து பைத்தன் லிஸ்ட் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். பிகாஸ் பீப்புள் யூஸ்வலி கீப் திஸ் மெத்தட் ஆஸ் என்னது அட்வான்ஸ்ட் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக இது கவர் பண்ணுறதே இல்லை. பட் பேசிக்காக ஒவ்வொரு கோட் எழுதுறப்போ நம்ம வந்து இந்த ட்ரை எக்ஸப்ட் பிளாக் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு கம் பை ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ மேக் ஷுர் யூ யூஸ் ட்ரை எக்ஸப்ட் பிளாக். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை பிளாக்ல எனக்கு என்னென்ன கோடு வந்து ரன் ஆகுமோ, ஸோ எனக்கு வந்து என்னோட மெயின் ஆங்கர் கோடு எதுவோ அதெல்லாம் வந்து ட்ரை பிளாக்ல எழுதலாம். எக்ஸப்ட் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன எரர்ஸ் அடிக்குமோ அந்த எரர்ஸ் வரக்கூடிய எல்லா கோடுமே நான் வந்து எக்ஸப்ட் பிளாக்ல போடணும். சரியா? ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, ட்ரைல இருக்க கோடே ரன் பண்ணும். ஸோ இப்போ ட்ரைல இருக்க கோடை ரன் பண்ணோன்னே எனக்கு ஒரு எரர் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். இப்போ எரர் ஆனோன்னு என்ன ஆகும், இது எக்ஸிட் ஆயிரும். ட்ரை பிளாக் எக்ஸிட் ஆயிட்டு இது வந்து இந்த எக்ஸப்ட் பிளாக்ல எதுவும் இருக்குமான்னு பார்க்கும். இந்த அவங்க சொல்லி இப்போ இதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வேல்யூ எரர் வருதுன்னு வச்சுப்போம். வேல்யூ எரர்னா என்ன, எனக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து எனக்கு வந்து இன்புட்ல இல்லை, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ வேல்யூ பட் தட் வேல்யூ இஸ் நாட் ப்ரெசென்ட் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ எரர் வரும். இப்போ இது இந்த கோட் ட்ரை பிளாக் எக்ஸிட் ஆயிட்டு it will look into the except block, does it have any of those particular errors. ஸோ அந்த எரர்ஸ்லாம் நம்ம நேம் அவுட் பண்ணோம். நமக்கு மல்டிபிள் எரர்ஸ் இருக்கு, ஆட்ரிபியூட் எரர் இருக்கு, வேல்யூ எரர் இருக்கு, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் இருக்கு. ஸோ மேபி இன் நெக்ஸ்ட் செஷன் ஐ வில் ட்ரை டு கவர் வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் எரர்ஸ் இன் பைத்தன். பட் ஃபார் ஜென்ரல் யூஸ் கேஸ் know that we have multiple errors and there are ways
which we can handle this. ஸோ என்னதான் எரர்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட எக்ஸப்ட் பிளாக்ல அந்த ஸ்பெசிஃபைடு எரர் நேமை ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம கோட் லைன், அதாவது நம்ம பைப்லைன் பிரேக் ஆகிறத நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே, டாக்கிங் அபவுட் ட்ரை எக்ஸப்ட் பிளாக்ஸ், இட் இஸ் a fundamental approach which involves encapsulating the potentially error-prone code within the try block and handling anticipated exceptions in corresponding except block. ஸோ இந்த ட்ரை பிளாக்ல எனக்கு எரர் வரக்கூடிய கோடோ எரர் வரக்கூடாத கோடோ எந்த கோடு போட்டாலும் I'm going to put it in my try block, and whenever there is an error, it goes to the except block and then process it based on the error name I have added. And then specific exception types can be caught to implement tailored recovery logic. A general except block can act as a fallback for unforeseen issues. There are times that நமக்கு தெரியாத நிறைய எரர்ஸுமே இருக்கலாம். ஸோ ஃபியூ எரர்ஸை நம்ம ஒவ்வொரு வாட்டி கோட் ரன் பண்ணுறப்ப தான் வீல் கெட் டு நோ ஒவ்வொரு எரர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் யூஸ் கேஸில் சொல்லணும்னா, நம்ம ஒரு சீக்வல் சின்டாக்ஸ் எழுதுவோம், நமக்கு பார்க்குறப்ப அது வந்து பர்ஃபெக்ட் கோடாக தெரியும். பட் நம்ம அதை வந்து ரன் பண்ணணும் வைங்க, அப்போ தான் நமக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ எரர் வரும். இந்த சின்டாக்ஸ் இந்த வேல்யூ நீங்கள் இல்லாமல் நீங்கள் என்ன வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிக் எரர் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட செலக்ட் பிளாக்ல வந்து நீங்கள் வந்து பர்டிகுலர் ஆக்ரிகேட் காலமை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாமல் ஒரு நான் ஆக்ரிகேட் காலம் மென்ஷன் பண்ணி நீங்கள் குரூப்பை யூஸ் பண்ணிங்கன்னா யூல் கெட் அன் எரர், ரைட்? ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ ஃபார் அன்ஃபோர்சீன் எரர்ஸ்மே நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஈச் டைம் when we run a code and we find an error, we can try to add that into our except block. Therefore நம்ம வந்து ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் எரரை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம கோட் பைப்லைனை பர்ஃபெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அவர் ட்ரை எக்ஸப்ட் பிளாக் கோட். ஸோ ட்ரையில் வந்து என்னோட ஒரிஜினல் கோட் இருக்குது, எரர் ப்ரோன் கோட் இருக்குது. அண்ட் தென் எக்ஸப்ட் பிளாக், இந்த எரர் நடந்தால் எனக்கு வந்து ஐ வாண்ட் யூ டு டூ திஸ், எனக்கு வந்து வேல்யூ எரர் நடந்தால் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு we can log as well. ஸோ லாக் எரர்னு சொல்லி ஐ ஹவ் லாக்ட் இட் as well. ஓகே, இது வந்து ஏன் எக்ஸெப்ஷன், இங்கே வந்து ஏன் நேம் கொடுக்கல, இங்கே வேல்யூ எரர் போட்டிருக்கேன், இங்கே ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் போட்டிருக்கேன். இங்கே ஏன் எக்ஸெப்ஷன் போட்டிருக்கேன்னா, தேர் ஆர் டைம்ஸ் எனக்கு வந்து தெரியாத ஒரு எரர் நடந்திருக்கலாம். ஸோ இப்போ அந்த தெரியாமல் நடந்த எரரை நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஐ ஹவ் யூஸ்ட் எக்ஸெப்ஷன் பிளாக் ஹியர். அண்ட் தென் கிரானுலர் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ அப்ளை ட்ரை எக்ஸப்ட் பிளாக்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் தி ETL ப்ராசஸ் to isolate failures and allow the pipelines to continue processing other data. So for example, ஒரு எரர் நடந்ததுக்கு என்னோட மொத்த பைப்லைன் எனக்கு பிரேக் ஆக வேண்டாம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து ஐ வில் ஆன்சர் டு யுவர் கொஸ்டின் NS கிரியேஷன்ஸ். கிவ் மீ மினிட், நான் இதை முடிச்சுக்கிறேன். ஸோ என்னோட ட்ரை எக்ஸப்ட் பிளாக்ல வந்துட்டு இப்போ ETL கோட் ரன் பண்ணுறப்ப இட்ஸ் அ மல்டிபிள் லைன் ஆஃப் கோட், கரெக்டாக? இப்போ வந்து அது வந்து இட்ஸ் நாட் ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணிட்டு 3 ஃபங்க்ஷன்ஸ்குள்ளால் ஏதோ 2 lines ஆஃப் கோட் 3 lines ஆஃப் கோட் அப்படி கிடையாதுல்ல. பட் ராதர் நமக்கு வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ETL லாஜிக்ஸுக்குமே we have to implement a try except block. ஸோ கிரானுலர் லெவல்ஸ்க்கு, ஸோ ஒவ்வொரு எரர் ப்ரோன் எந்தெந்த கோடிங்கில் இருக்கோ அந்த பார்ட் ஆஃப் கோட் என்ன, ETL ப்ராசஸில் ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் கோட் இருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோட் இருக்கும், ஒரு லோடிங்க்கு கோட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸில் வந்து வி ப்ராசஸ் அவர் கோட் இல்லை. ஸோ ஒவ்வொரு கோடுக்குமே we have to implement the logics separately. சரியா? அப்போ வந்து மொத்தமாக ஒரு கோடு வந்து எரர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பதிலாக கிரானுலர் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நம்ம பைப்லைன் பிரேக் ஆகிறதோட சான்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸர். And then logging and monitoring. So we have to implement robust logging to capture detailed information about exceptions, including timestamps, error messages, and stack traces. Integrate with monitoring tools to track error rates and trigger alerts for critical failures, enabling timely intervention. So நம்ம பைப்லைன் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆர் பிரேக் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, we need to implement logging.
ஸோ பைத்தனில் வந்து லாகிங் லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த லாகிங் நீங்கள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எரர்ஸையுமே நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் வந்து செப்பரேட்டாகவே அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டீபக்னு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் சிவியாரிட்டி லெவல்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சிவியாரிட்டி லெவல்ஸ் பேஸ் பண்ணி யூ கேன் லாக் இட் அண்ட் தென் மானிட்டர் இட் லேட்டர் டு டீபக் யுவர் இஷ்யூஸ். அண்ட் தென் we can use retry mechanisms. So there are chances. என்னென்ன சான்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நான் ஒரு க்ளூ ஜாப் ரன் பண்ணுறேன். க்ளூ ஜாப் ரன் பண்ணிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு என்னோட இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அண்ட் தென் தேர் ஆர் சான்சஸ் தட் அந்த க்ளூ ஜாப் வந்து ஃபெயில் ஆகிடும். ரைட்? ஏன் ஃபெயில் ஆகுது? பிகாஸ் தேர் ஹாஸ் பீன் அ நெட்வொர்க் இஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே என்னோட டேட்டா பேஸ் வந்து டக்குன்னு அன்அவைலபிளாக போயிடுச்சு. நான் ஸ்கேல் அவுட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஹவ் சஸ்பெண்டட் மை டேட்டா பேஸ். ஸோ இன் தேட் சான்ஸ் என்னோட டேட்டா பேஸோட அவைலபிலிட்டி வந்து அப்போ கிடையாது. டெம்பரரிலி இட்ஸ் நாட் அவைலபிள். இப்போ அந்த மாதிரி டைமில் வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ரைட் ரீட்ரை லாஜிக்ஸ். ஸோ ரீட்ரை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா AWS க்ளூ வந்து என்னது? இட்ஸ் அன் ETL சர்வர்லெஸ் ETL டூல் ஃபார் AWS. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ரீட்ரை லாஜிக்ஸை வந்து நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணோம். ஸோ அதில் வந்து UI பேஸ்ட் இருக்கும். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் டு யூ வாண்ட் டு ரீட்ரை, ஸோ ஹவு மெனி எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ்க்கு அப்புறம் யூ வாண்ட் டு ரீட்ரை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரீட்ரை மெக்கானிசம் இருக்குது ஒவ்வொரு டூல்ஸ்க்குமே. ஸோ மேக் ஷுர் தட் யூ செட் யுவர் ரீட்ரை லாஜிக்ஸ். ஸோ இந்த மாதிரி டெம்பரரி இஷ்யூஸ்க்கெலாம் நடக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த ரீட்ரை மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த டைமில் நடக்காட்டியும் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களோட கோடு வந்து ரீட்ரை பண்ணுன்னா அது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் டேட்டா வேலிடேஷன் அண்ட் எரர் ஹேண்ட்லிங் டியூரிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து டேட்டா ப்ராசஸிங் பண்ணுறோம்ல. ஸோ ப்ராசஸிங் பண்ணுறப்போ வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் இம்ப்ளிமெண்ட் டேட்டா வேலிடேஷன் செக்ஸ். ஸோ டேட்டா வேலிடேஷன் செக்ஸ்னால் மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா வேலிடேஷன்றப்போ டேட்டா டைப் செக் பண்ணுறது ஒரு டேட்டா வேலிடேஷன். இல்லை நான் குறிப்பிட்ட ஒரு வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹேஷ் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்புட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹேஷ் வேல்யூ இருக்கும். இப்போ அவுட்புட் வந்தப்பறம் எனக்கு வந்து ஒரு ஹேஷ் வேல்யூ வரணும். ஸோ ஹேஷ் வேல்யூ வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் ஹேஷ் வேல்யூ. வென் இட் டசன்ட் மேட்ச், ஸோ தென் தேர் இஸ் அன் இஷ்யூ, ரைட்? ஸோ நீங்கள் வந்து டேட்டா வேலிடேஷன் செக் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய எரர்ஸை நீங்கள் வந்து ஸ்பாட் அவுட் பண்ணலாம். அண்ட் தென் டியூரிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ஹேண்டில் invalid or malformed data records. This can involve skipping erroneous records, quarantining them for manual review, or applying default values. ஸோ எனக்கு குறிப்பிட்ட டேட்டா டைப் கிடைக்கல. ஸோ இதில் வந்து ஒரு டிஃபால்ட்டை நம்ம வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் காஸ்ட் தி டேட்டா. ஸோ இப்போ எனக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ, எனக்கு 5 வந்திருக்கு. பட் ஆல் ஐ வாண்ட் இஸ் அ ஸ்ட்ரிங் டைப். வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் காஸ்ட் தட் பர்டிகுலர் இன்டீஜர் into a string data type. Therefore, we are implementing data validation check. Okay. Then, checkpointing and idempotency. ஸோ ஐடெம்பொட்டன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப்பை நான் எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் சரி அதோட அவுட்புட் சேமாக தான் இருக்கணும். அவுட்புட் சேமாக இருக்கணும்னு சொல்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. என்னோட டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டேட்டா வேர் ஹவுஸ்க்கு நான் வந்து லோட் பண்ணுறேன். லோட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் நான் லோட் பண்ணிட்டேன், என்னோடய ஃபுல் டேட்டாவுமே டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா வேர் ஹவுஸ்க்கு போயிடுச்சு. இப்போ ஐடெம்பொட்டன்சி இங்கே எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணேன், மொத்த டேட்டாவும் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா வேர் ஹவுஸ்க்கு போயிடுச்சு. இப்போ நான் திருப்பி அதே பைப்லைனாக ரன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்? இப்போ ட்ரெடிஷ்னலாக ஒரு நார்மலாக யோசிச்சு பார்ப்போமே, டேட்டா வந்து திருப்பி டேட்டா பேஸ்லேருந்து ரிப்பீட்டட் ரெக்கார்ட்ஸ் வந்து டேட்டா வேர் ஹவுஸில் லோட் ஆகும். பட் ஐடெம்பொட்டன்சினா என்னென்னா, நான் ஒரு வாட்டி என்னோட டேட்டாவை லோட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நியூ ரெக்கார்ட்ஸ் கூட வந்துருச்சு. ஆனாலும் நான் திருப்பி என்னோட ஜாபை ரன் பண்ணுறப்ப ஒன்லி தோஸ் தட் ஆர் நியூ ரெக்கார்ட்ஸ் மஸ்ட் பி லோடட் இன் டு மை டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ என்ன தான் என்னோட ப்ராசஸை ரிப்பீட்டடாக ரன் பண்ணாலும் ஒன்லி நியூ வேல்யூஸ் ஆர் அப்டேட்டட் வேல்யூஸ் மஸ்ட் கோ டு மை வேர் ஹவுஸ் ரேதர் தென்
ஆல் த வேல்யூஸ் திருப்பி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நான் அதை டேட்டா வேர் ஹவுஸில் லோட் பண்ணிட்டேன். திருப்பி நான் அதை திருப்பி ரன் பண்ணேன்னு வைங்க, எனக்கு 20 ரெக்கார்ட்ஸ் தான் வந்துச்சுன்னா என்னோட டேட்டா வேர் ஹவுஸில் ஒரு இன்டெகிரிட்டியே இல்லைல்ல, பிகாஸ் ஐம் ஹேவிங் டூப்ளிகேட்ஸ். ஸோ மேக் ஷூர் தட் வி ஹாவ் idempotency implemented. For long-running ETL processes, implement checkpointing to record the progress. In case of failure, the pipeline can resume from the last successful checkpoint, minimizing data reprocessing. Ensure operations are idempotent where possible, meaning they can be safely re-executed without causing unintended side effects. ஸோ ஐடம்பொட்டன்சி பற்றி சொல்லிட்டேன். நீங்கள் எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் வரணும், ரதர் தேன் திருப்பி லோட் ஆகி உங்களை டேட்டா இன்டெகிரிட்டியை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. செக் பாயிண்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேட்டா ப்ராசஸ் பண்ணுறேன், 1 GB ஃபைல், நான் 500 MB ஃபைல் ப்ராசஸ் பண்ணிட்டேன். பட் அந்த பாயிண்டில் எனக்கு என்னோட பைப்லைன் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆன உடனே நான் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராசஸிங் மை ஃபைல் அகெயின், ஸோ திருப்பி ஃபஸ்ட் எம்பிலேருந்து ப்ராசஸ் பண்ணுறத விட இஃப் ஐ செட் செக் பாயிண்டிங், நெக்ஸ்ட் டைம் பேஸ்ட் ஆன் ரீட்ரை மெக்கானிசம் என்னோட டேட்டா ப்ராசஸ் ஆகிறப்ப ஃப்ரம் தி 501th MBலேருந்து என்னோட டேட்டா ப்ராசஸ் ஆகும். அப்போ ஐம் ப்ரிவென்டிங் ரீஎக்ஸிக்யூஷன் ஆஃப் மை ஃபுல் டேட்டா செட். கரெக்டா? இப்போ எனக்கு 1 to 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. என்னோட 5th ரெக்கார்டு வரைக்கும் லோட் ஆயிடுச்சு, 6th ரெக்கார்டில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ ரீட்ரை மெக்கானிசம் வருது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராசஸிங் மை ஃபைல் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், நான் 6th ரெக்கார்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணேன்னா ஐம் மேக்கிங் ஷுர் தட் எனக்கு என்னோட ப்ராக்ரஸ் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் தட் யூ இம்ப்ளிமெண்ட் செக் பாயிண்டிங். அண்ட் தென் டெட் லெட்டர் queues or error tables. For records that repeatedly fail or cannot be processed due to persistent errors, direct them to dead letter queue or an error table for later analysis and resolution. This prevents these problematic records from blocking the entire pipeline. For example, நம்ம இப்போ சேம் சினாரியோக்கு வரும். 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 10 ரெக்கார்ட்ஸில் எனக்கு 5 ரெக்கார்ட்ஸ் ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு 6th ரெக்கார்டு திருப்பி ப்ராப்ளமேட்டிக்காகவே இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம பைப்லைன் மொத்தமாக பிரேக் ஆகிறத விட அந்த பர்டிகுலராக எந்த எரர் நமக்கு வருதோ, எந்த டேட்டா எரர் வருதோ அதை மட்டும் ஃபெச் பண்ணி we can put it to a separate table for later analysis and resolution. And then graceful shutdown and resource cleanup. So graceful shutdown and resource cleanup na நம்ம try except block பற்றி பார்த்தோம். ட்ரை எக்ஸப்ட் பிளாக்ல நமக்கு இன்னொரு பிளாக்கும் இருக்கு, ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக இந்த ஃபைனலி பிளாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிசோர்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓப்பன் பண்ண ஒரு ஃபைலாக இருக்கலாம், இல்லை நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷனாக இருக்கலாம். சரியா? இது எல்லாமே இந்த ஃபைனலி பிளாக்ல கரெக்டாக க்ளோஸ் பண்ணலாம். சரியா? எக்ஸெப்ஷன்ஸ் நடந்தால் எக்ஸெப்ஷன் பிளாக்ல கேப்சர் ஆகுது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஃபோர்சீன் எக்ஸெப்ஷன்ஸ் நடந்தாலும் we are trying to capture. worst case scenario நம்ம கேப்சர் பண்ணலாம்னு வச்சுப்போம். என்னதான் நம்ம எரர் அவுட் ஆனாலும் அந்த டேட்டா பேஸ் கனெக்ஷனையோ ஆர் நம்ம ஓப்பன் பண்ண ஃபைலையோ நம்ம க்ளோஸ் பண்ணணும் யூஸிங் ஃபைனலி பிளாக். தேர்ஃபோர் we are preventing resource leaks. resource leaksனா என்ன? நம்ம ஃபைலை ஓப்பனாகவே வச்சா there is going to be resource leak இல்லை? நம்ம டேட்டா பேஸை ஓப்பனாக வச்சுருக்கோம், கனெக்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணல. ஸோ தேர் ஆர் சான்சஸ் தட் வி மைட் ஹாவ் அ ரிசோர்ஸ் லீக். ஸோ ஆன் டாப் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 8 ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 8 ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் காம்பினேஷனாக யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேபிளான, ஒரு கன்சிஸ்டண்ட்டான, ஒரு ரிலையபிளான, ஒரு ரெசிலியண்ட்டான ஒரு ETL பைப்லைனை உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். தேர்ஃபோர் நம்ம முக்கியமாக நம்மளோட எக்ஸெப்ஷன்ஸை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறோம், எரர்ஸை ஹேண்டில் பண்ணுறோம், அண்ட் டேட்டா குவாலிட்டியை நம்ம என்ஷூர் பண்ணுறோம், வேலிடேஷன் செக்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ டவுன் டைமையும் நம்ம குறைக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ்
how you can handle exceptions and make sure that your pipeline doesn't break. ஸோ என்எஸ் கிரியேஷன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு ஸ்டார்டிங்கில், எக்ஸப்ட்டுக்கும் ரைஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். ஸோ ரைஸுமே ஒரு கீவேர்டு தான், எக்ஸப்ட்டும் ஒரு கீவேர்டு தான், ஆனால் ரெண்டுமே வித்தியாசமான கீவேர்டு. சரியா? இந்த ரெண்டுமே வந்து நம்ம வந்து எரர் ஹேண்ட்லிங் தான், அதாவது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரைஸ் கீவேர்டு வந்து எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸாகவே போட்டுருமா? Okay, I got it. For some reason my laptop is stuck. Okay, that's fine. Okay, race, that's a good question in this creation. Appreciate you. So race versus accept. First, similarity enna. Okay, I'm confused. Similarity spelling correct? Okay, that's fine. Okay, that's fine. Okay, idu enna, both are keywords, exceptional handling. All right, but difference என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரைஸ்க்கு பார்த்துடலாம். ஸோ ரைஸ் அண்ட் எக்ஸப்ஷன். ஸோ வாட் டு ஐ மீன் பை ரைசிங் அண்ட் எக்ஸப்ஷன்? ஸோ எனக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷனை நான் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ரைஸ் கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அந்த கண்டிஷனை வந்து என்னோட கோடு வந்து மீட் பண்ணல, ஆர் என்னோட ரிசல்ட் வந்து மீட் அவுட் பண்ணல அப்படின்னா நம்ம பைப்லைனில் ஒரு எரர் பிரேக் அவுட் ஆகும். கரெக்டாக ஒரு எரர் ஸ்டேட் வந்து நம்மளோட கோடுக்கு வந்து நடக்கும். அப்போ அந்த அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் இருக்குல்ல, அப்போ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரைஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். எக்ஸப்ட் அப்படின்னா கேட்ச் தி எக்ஸப்ஷன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷனை நம்ம ரைஸ் பண்ணுறோம், எக்ஸப்ட் பிளாக்ல நம்ம வந்து எக்ஸப்ஷன் ஆனதை நம்ம வந்து கேட்ச் பண்ணுறோம். ஆல்ரைட், அண்ட் எக்ஸப்ட் பிளாக்ல நம்ம வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்டெப்பே வச்சுருப்போம், ப்ரீ டிஃபைன்டு ஸ்டெப் டு ஹேண்டில் தி எக்ஸப்ஷன். பட் ரைஸில் வந்து நம்ம வந்து எந்த ப்ரீ ஹேண்ட்லிங்கும் கிடையாது. ஸோ ரைஸ் வந்து ஒரு எக்ஸப்ஷனை நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரைஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், ஸ்மால் லெட்டரில் போட்டுறேன். அண்ட் ஏதோ ஒரு எரர் இருக்குது, அந்த எரரை நம்ம வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக வி யூஸ் ரைஸ் கீவேர்டு. பட் எக்ஸப்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, சரியா? அந்த எரரை, அதாவது அந்த எக்ஸப்ஷனை நான் கேட்ச் பண்ணுறதுக்கு ஐ யூஸ் எக்ஸப்ட் பிளாக். அண்ட் தென் இட் ஆல்சோ ஹேஸ் தி ப்ரீ டிஃபைன்டு ஸ்டெப் டு ஹேண்டில் தி எக்ஸப்ஷன். ஸோ நம்ம மேலே ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸப்ட் ஜீரோ டிவிஷன் எரர்னு ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸப்ட் ஜீரோ டிவிஷன் எரர் ஆஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் ப்ரீ டிஃபைன் வாட் ஸ்டெப் ஐ வாண்ட் யூ டு டூ. ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ என்எஸ் கிரியேஷன்ஸ். ஐ வெரி மச் அப்ரிஷியேட் ஃபார் யூ பீங் வெரி இன்ட்ராக்டிவ். இந்த செஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வி saw only 5 questions today, but these are very important and ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்து திருப்பி வந்து இதை லேர்ன் பண்ணாதான் உண்டு, சரியா? ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லேர்ன்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் இன் திஸ் செஷன். ஸோ கிராஸ் ஜாயின், இன்னர் ஜாயின் பார்த்தோம், தென் இண்டெக்ஸிங் பற்றி பார்த்துருக்கோம், ரெக்கர்சிவ் சிடினா என்னென்னு பார்த்துருக்கோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம், பைத்தனில் வந்துட்டு எப்படி ஒவ்வொரு எரர்ஸை எப்படி எக்ஸப்ஷன்ஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஜென்ரேட்டர்ஸ் நம்ம வந்து பைப்லைனில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் திஸ் 5 கான்செப்ட்ஸ் ஆர் வெரி தரவ் டு யூ. உங்களுக்கு வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, டூ ட்ராப் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். இப்போ எல்லாத்தையும் in the future videos I'll try to address it. All right, so before we end up, who are we? We are Data Valley, the fastest growing edtech company of 2025. All right, and then we have our headquarters in multiple countries as well. So we have our locations in UK, we have locations in US, we have our locations in Hyderabad as well. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த மாதிரி மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்க்கு வி ஆர் பிளானிங் டு எக்ஸ்டெண்ட் ஆஸ் வெல். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு செக் அவுட் அவர் வெப்சைட். ஏன்னா நாங்கள் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸை நாங்கள் வந்து டீச் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து டேட்டா இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, டேட்டா சயின்ஸு, எத்திக்கல் ஹேக்கிங், டேட்டா அனலிட்டிக்ஸு, செலினியம், ஜாவா, C++, இந்த மாதிரி மல்டிபிள் டொமைன்ஸ் நாங்கள் வந்து டீச் பண்ணுறோம். ஸோ டூ ஃபைண்ட் அ வெப்சைட். உங்களுக்கு வந்து if you ring to us, one of our colleague will get to you. ஸோ நீங்கள் வந்து அவங்க வந்து கிளாஸ் அசைன் பண்ணுவாங்க. We have multiple options as well. For example, we have something called as on-job training program. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, you have to pay a fees, ஓகேவா? ஸோ ஃபீஸ் இல்லாமல் எதுவும் கிடையாது, பட் I'm giving you an idea. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிடுவீங்க,
6 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங். ஸோ நீங்கள் வந்து டெய்லி உங்களுக்கு லேர்னிங்கும் இருக்கும், ப்ளஸ் யூ வில் பி ஹேண்ட்லிங் ரியல் லைஃப் சினாரியோ. 6th மந்த்துக்கு அப்புறம் இஃப் யூ ஆர் நாட் பிளேஸ்ட், உங்களுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல அப்படின்னா ஃப்ரம் 7th மந்த் உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்தே வி பே யூ சேலரி. ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்ல. ஸோ யாருமே இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அசிஸ்டன்ஸ்னா என்ன, ஜஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, பட் நீங்கள் தான் திருப்பி என்னது கோடிங் இன்டர்வியூ போகணும், நீங்கள் தான் வந்து பாஸ் பண்ணணும், இது இல்லாமல் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குல்ல. இட்ஸ் ஆல் வித் சம்திங் டு டூ வித் யுவர் பர்சனல் திங். பட் நீங்கள் வந்துட்டு எங்கள் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரம் 7th மந்த் நீங்கள் ஜாப் கிடைக்கலன்னா யூ கெட் சேலரி ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஒன்றும் கிடையாது. பட் திஸ் இஸ் நாட் அ செஷன் டு ப்ரொமோட் ஆர் மார்க்கெட் டேட்டா வேலி. ஸோ நீங்கள் ப்ளீஸ் கோ அண்ட் செக் தி வெப்சைட். வி ஹாவ் அ ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் US, UK. வி ஹாவ் 4 ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் Hyderabad as well. Soon we are growing into Tamil Nadu, Karnataka as well. So interestingly நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வேலி சேனல் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, வி ஹாவ் இட் இன் தெலுங்கு as well. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரீஜனல் ஸ்பீக்கராக இருந்தீங்கன்னா டூ செக் இட் அவுட். ஸோ திஸ் இஸ் ஃப்ராங்க்லின் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. I hope it was very helpful. So see you until then. Thank you so much. Hope you all have a nice day. Thank you for your active participation today. Thank you. Bye-bye. Take care.